அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சாமி, இது அந்த அன்னதானம் சொல்கிறாங்களே, அன்னதானம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன்? அன்னதானம் பண்ணுறது நல்லதா இல்லை கெட்டதா? அது அன்னதானம் செய்வது நல்ல காரியம்தான். பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்தது நல்ல காரியங்களைத்தானே துவக்கி வைத்தார்கள். அதனால் அன்னதானம் செய்வதால் என்ன பலன்கிறதுக்காக ஒரு உதாரணமாக நமது கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் எடுத்து ஒரு உபமானமாக சொல்லுகிறேன், கேளுங்கள். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அர்ஜுனன் பார்த்து கிருஷ்ணனை, கிருஷ்ணா, கொஞ்ச நாள் அப்படியே யாத்திரை சென்று வருவோம் என்று கேட்டார். போவோம் என்று சொன்னார். எப்போ போவோம்? நாளை போவோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்கள். மறுநாள் காலையில் அர்ஜுனன் கிருஷ்ணனை நோக்கி போய்கொண்டிருந்தார். போய் பார்த்தார். அப்பொழுது நல்ல பட்டு வஸ்திரங்கள், பட்டு சட்டை, பட்டு சால்வை, நல்ல ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு போய் கிருஷ்ணன் முன்னுக்கு நிற்க, நாம் போகிறது பிச்சை வாங்க, பிச்சை கேட்க போகிற போது இப்படி போனால் யார் பிச்சை போடுவா? அதனால் போய் வேடத்தை மாற்றி காவியை உடுத்தி உத்திராட்ச மாலையை போட்டு வா என்று சொல்ல, உடனே போய் மொட்டை அடித்து உத்திராட்சம் போட்டு காவி கட்டி வந்து நின்றார். இருவரும் கிளம்பி நடந்து சென்றார்கள். சென்று இரவு வரையிலும் நடந்து சென்றார்கள். இரவு ஒரு ஊரிலே போய் ஒரு வீட்டின் முன்பு நின்று பிச்சை கேட்டார்கள். அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய பெண் வெளியே வந்து பார்த்த உடனே இவர்களை, நீங்கள்லாம் யார்? பெரிய அரசன் வீட்டு பிள்ளைகள் மாதிரி இருக்கிறீர்கள், அப்படி இருந்து கொண்டு ஏன் பிச்சை வாங்க வந்தீர்கள் என்று கேட்க, நாங்கள் ஏதோ ஒரு வழிபோக்கர்களம்மா என்று இவர்கள் சொல்ல, இல்லை நீங்கள் எதை ஏமாத்து வேலைக்காரர்கள் என்று சொல்லி அந்த அம்மா இல்லை என்று சொல்லி தாக்கிவிட்டு உடனே அடுத்த வீட்டுக்கு போனார்கள். அடுத்த வீட்டிலே போய் நின்று கேட்கும்போது அந்த வீட்டுக்குரிய பெண் வந்து பார்த்துட்டு, ஒவ்வொருவரை பார்த்தால் ஒரு 10 ஆள் அடிக்கிற மாதிரி உடம்புகளை வச்சுக்கிட்டு, ஏயா இப்படி பிச்சை வாங்கி சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. திரும்பி அடுத்த வீட்டுக்கு போனார்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டுகளிலும் இவர்கள் போய் நின்னால் இவர்களை பார்த்தால் ஒரு தோற்றம் மாறி மாறி தெரிகிறது. ஏனால் இவர்கள் தெய்வங்களுடைய குணமுடையவர்கள், தெய்வங்கள் அல்லவா. அதனால் அவரவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இவர்களுடைய தோட்டம் தெரிகிறது. அப்படி பார்த்து யாருமே பிச்சை போடவில்லை. கடைசியாக அந்த ஊரை விட்டு கிளம்பி அடுத்த ஊருக்கு போகலாம் என்று ஊரை தாண்டி எல்லையில் போய் நின்று ஊரை திரும்பி பார்த்தார்கள். பார்க்கும்போது ஒரு ஓரத்தில் ஒரு கூரை வீட்டில் புகை மேலே வந்து கொண்டு இருந்தது. அந்த புகை பார்த்துவிட்டு அங்கே ஒரு வீட்டில் புகைவிட்டு கொண்டு இருக்கிறது, அந்த வீட்டில் போய் கேட்போம் என்று சொல்லி இருவரும் கிளம்பி அந்த வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே போய் ஒரு வீட்டில் தலைவாசல் நின்று ஐயா என்று கேட்டார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெரியவர், ரொம்ப வயதானவர்கள் இருவரும் அப்பொழுது சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பெரியவர் சொன்னார், ஐயா, இருவரும் வந்து அமருங்கள், உணவு தயாராகி கொண்டு இருக்கிறது, தயாரானவுடனே எல்லாரும் சாப்பிடுவோம் என்று சொன்னார். சரி என்று உள்ளே போனார்கள். உட்காருவதற்கு ஒரு ஆசனம் கொடுத்தார். உட்கார்ந்தார்கள். சாதம் சமைச்சு முடிஞ்சது. கொல்லைப்புறத்தில் இருந்து இலை அறுத்து கொண்டு வந்து போட்டு இருவருக்கும் சாதம் பரிமாறினார்கள். அப்படி பரிமாறும் போது அர்ஜுனனுடைய இலையில் முதலில் வச்சார்கள். உடனே வச்சார்கள். அந்த சாதத்தை கொஞ்சம் வைத்த உடனே எனக்கு போதும் போதும் என்று சொல்லி அர்ஜுனன் சொல்ல, இரண்டாவது கிருஷ்ண நிலையிலே கொண்டு வைக்கும்போது
எவ்வளவு வைத்தாலும் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தார். இருந்ததெல்லாம் வச்சார்கள், சாப்பிட்டார். மறுபடியும் உட்கார்ந்திருந்தார். அந்த அம்மா மறுபடியும் மிச்சம் இருக்கிற ஆகாரத்தை கொண்டுட்டு வந்து பரிமாற வரும்போது அர்ஜுனன் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல பாக்கிய சாதத்தை பூரா அவர் சாப்பிட்டார். கிருஷ்ணன் சாப்பிட்டு விட்டு வெளியிலே வந்து அந்த பெரிய செம்பிலே தண்ணி கொண்டு வந்து கை கழுவ தண்ணி விட்டார். கழுவி விட்டு போயிட்டு வர்றேன் என்று சொல்லாமல் நீங்கள் நாசமாக போயிடுவீர்கள் என்று ஒரு வாக்கு விட்டார். அவருக்கு அர்ஜுனன் சொன்னான், படப்பாகி சமைச்ச சாதத்தை அவங்களுக்கெல்லாம் இல்லாமல் உனக்கே போட்டாங்க, சாப்பிட்டு போட்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா என்று கேட்க, அதற்கு இவர்கள் இருந்து இனி என்ன செய்ய போகிறார்கள், வயதானவர்கள், அதனால் போய் சேரட்டும் பாப்பா போவோம் என்று சொல்லி போய்விட்டார்கள். இப்படியே இவர்கள் வடக்க யாத்திரை சென்று விட்டார்கள். அந்த செல்லும்போது என்ன செய்து விட்டு போனார்கள், காற்றையும் மழையும் வரவழைத்து அந்த காற்று மழையும் அந்த கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி பண்ணி இருந்த பண்ட பாத்திரம் எல்லாம் தண்ணி அரித்து கொண்டு போய்விட்டது. இருவரும் அடுத்த வீட்டு சேத்தின் ஓரமாக நின்று உயிர் தப்பித்தோம் என்ற எண்ணத்தில் இனி இந்த ஊரிலே வாழக்கூடாது, யாரிடத்தில் போய் பிச்சை கேட்பது, அதனால் இந்த ஊரை விட்டு செல்வோம் என்று அப்படியே அந்த காலையில் கிளம்பி விட்டார்கள். கிளம்பி அடுத்த ஊரை நாடி போய் கொண்டிருந்தார்கள். போய் பார்க்கும்போது காலை ஒரு 10 மணி அளவில் ஊர் எல்லையில் ஒரு பெரிய ஆலமர விருட்சகம். அந்த ஆலமர விருட்சகத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம் என்று அமர்ந்தார்கள். அப்பொழுது இரவெல்லாம் உணவில்லை, உறக்கமில்லை, குளிர் பனி எல்லாத்தையும் தாங்கி நின்ற வயதான காலத்தில் அங்கே அமரும்போது ரொம்ப சோர்வாக இருந்தார்கள். அந்த வழியாக சென்ற அந்த ஊர்க்காரர் ஒருவர் பார்த்தார். யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த மாதிரி பக்கத்து ஊர், இந்த மாதிரி மழை பெய்து எல்லாம் போய்விட்டது, எங்களுக்கு வாழ்க்கைக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி இந்த ஊரை நாடி வந்தோம், இடையிலே நடக்க பலனற்று உட்கார்ந்திருக்கிறோம் என்றார்கள். நீங்கள் இங்கேயே அமருங்கள், நான் போய் உணவு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் போய் உணவு எடுத்து கொண்டு வந்தார் அவர் வீட்டிலே இருந்து. அப்போது அந்த பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்து, எங்கே உணவு கொண்டு போகிறாய் என்று கேட்க, இந்த மாதிரி நமது ஊர் எல்லையில் மரத்தடியில் இருவர் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தால் பார்வதியும் பரமசிவன் மாதிரி தோன்றுகிறார்கள் கன்றுக்கு, அப்படி தோற்றம் உடையவர்கள் பசிக்குது என்று சொல்கிறார்கள், அதற்காக கொண்டு போகிறேன் என்று சொல்ல, அப்படியா நானும் கொண்டுட்டு வர்றேன் பார் அப்படின்ட்டு அவர் போய் அவர் வீட்டில் இருந்து கொஞ்சம் ஆகாரம், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு ஆகாரம் கொண்டுட்டு நிறைய பேர் கொண்டாந்துட்டார். அங்கே பார்த்தா சும்மா பல பேர் வந்துட்டாங்க. அங்கே வந்து மரத்தடியில் பார்த்தா ஒரே கூட்டம். அந்த முதலில் கொண்டு போனவர் ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டு விட்டு பாக்கி ஆகாரங்களை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சாதத்தை எல்லாரும் அந்த இடத்துல பகிர்ந்து சாப்பிட ஊர் மக்கள் எல்லாம் வந்து கூட எல்லாரும் அங்கே அப்போவே அன்னதானம் ஆரம்பித்து அந்த இடத்தில் பக்கத்து ஊர்களெல்லாம் கேள்விப்பட்டு உடனே பந்தல் ஏற்பாடுகள் பூரா அங்கேயே அன்னதானம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து இரவும் பகலும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுடைய பெயரால் அந்த மாதிரி ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த செயலை பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டு வாழ்ந்தார்கள். வெகு நாளுக்கு பிறகு இருவரும் வடக்கே யாத்திரை சென்று திரும்பி வருகிறார்கள். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவர்கள் வந்து அந்த ஊரிலே கேட்கிறார்கள், இங்கே அன்னதானம் நடக்கிறது, அங்கே போனால் அன்னதானம் சாப்பிடலாம் என்று சொல்ல, உடனே அங்கு சென்று போய் பார்த்தார்கள். ஒரு மூலையில் அமர்ந்தார்கள். நிறைய கூட்டம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது இவர்கள் இருவரும் உட்கார்ந்து, கிருஷ்ணா, இந்த இருவரை பார்த்தால் அன்றைக்கு நாம் முதலில் நமக்கு ஆகாரம் கொடுத்த வயதானவர்களாக இருக்கிறார்களே,
அவர்கள் மாதிரி தெரிகிறது, அவர்களே தான், வேற யாரும் அல்ல அப்படி என்று சொல்ல, இதைத்தான் நான் சொன்னேன். அவர்களுடைய உடம்பில் பல துஷ்டர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியம் 5-6 பேர் அங்கே உள்ளே இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவனெல்லாம் நாசமாக போகட்டும்னு சொன்னேன். அவர்கள் வெளியேறி விட்டார்கள். அவரை விட்டு இப்பொழுது அவர்கள் சுத்த பரப்பிரமமாகி விட்டார்கள். அதனால் அவர்களுடைய பேரால் இவ்வளவு அன்னதானம் நடக்கிறது, இத்தனை மக்கள் சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அன்னதானம் செய்ததனால் அந்த பாக்கியம் அந்த வயதான காலத்தில் அவர்களுக்கு கிடைத்தது. அப்படி நல்லோருக்கு நல்ல உணவு கொடுத்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் அவர்கள் மாதிரி அந்த முதியோர்கள் எப்படி கடக காலத்தில் 1000கணக்கான பேத்துக்கு அன்னதானம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி அதைத்தான் அருள் பெருஞ்சோதி ஐயா அவர்கள் அன்னதானத்தை முதன்மையாக வைத்து அதையே செய்து கொண்டு வாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வம் பெருகும் என்று சொல்லி ஆரம்பித்து வைத்தார்கள். அது அன்றைக்கு ஏற்படுத்தி வைத்த அன்னதான சாலை இன்று வரையிலும் ஆனந்தமாக நடக்கிறது. அதுபோல் இங்கு மேட்டுக்குப்பத்தில் சிவப்பிரகாசாமியினுடைய ஆலயத்தில் மடத்தில் பல முதியோர்கள் படிக்கிற பசங்கள் எல்லோரும் இங்கே 100கணக்கான பேர் இருந்து அன்றாடம் அன்னதானம் வருபவர்கள் போபவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி எல்லாரும் நல்ல அன்னதானம் செய்தோம் என்றால் நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த அருள் பெருஞ்சோதியானவர் நம்முள்ளே இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அருள் பெறச் செய்து அவரோடு ஐக்கியமாகிக் கொள்வார் என்று சொல்லி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி ஆண்டவா.